நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இலக்கியம் அந்த மாதிரி தான் வேற லெவலில் நம்ம ரேவதிக்கு எப்போலாம் பிரச்சனை வருதோ, ரேவதி ஒரு பிரச்சனையில் சிக்கிற போது எப்படியான ஒன்று நம்ம இலக்கியாவை அந்த கடவுளை அனுப்பிச்சி வச்சிடறாங்க. அது உண்மைதாங்க. இப்பயும் கரெக்டாக அந்த எஸ்எஸ்கே இருக்காங்க, அவங்க கூட ஒரு அல்லக்கை இருக்கான். அந்த அல்லக்கையை கரெக்டாக அந்த கார்த்தி இருக்கால அவனை வச்சு சொத்து பல்காக பார்த்துடலாம். இன்னும் வந்து எஸ்எஸ்கேவுக்கு என்ன நோகாமல் நல்லா பணக்காரனா இருக்கிறான், அதனால் அவனுக்கு பிரச்சனை இல்லை. இவனை வச்சு நம்ம காசு கொஞ்சம் பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையே வந்துன்னு இருக்கேன். அந்த சமயத்தில் ரேவதியை பார்த்தோம், அப்படியே காரை திறப்படா அப்படின்னு சொல்லிட்டு இது ரேவதி தானேன்னு சொல்லிட்டு ரேவதியை போய் பார்க்குறோம். என்ன ரேவதி இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க, உடனே ரேவதி வந்து மூஞ்ச திருப்பின்னு போக பார்க்குறேன். உன்னை வெளியே விட்டதே தப்பு, உன்னால எனக்கு எதனா பிரச்சனை வருமா, உன்னை எதனா ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்னும் இளமையாக தான் இருக்க பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி பேசுகிறோமோ, வச்சு உனக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையாடா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே பார்க்கணுமே நானா கேடு கெட்டவன், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சவால் வர்றான். அந்த சமயத்தில் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததான்ற மாதிரி நம்ம இலக்கிய ஆட்டோவில் வராங்க. ரேவதியை பார்க்குறாங்க, எஸ்எஸ்கே இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே ஓட நின்று கரெக்டாக இவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் எல்லாமே நம்ம இலக்கியாவுக்கே தெரிய வருது, இன்னது இந்த கேடு கட்டவன் தான் கௌதமோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாரு. இந்த விஷயம் கௌதம் மட்டும் தெரிஞ்சு கௌதம் உயிரை விட்டுருவாரு. இந்த விஷயம் நம்ம எஸ்எஸ்கே தெரிஞ்சுன்னா அடுத்த செகண்டே அப்பம் பேர் தெரியாது, அனாதப்பா நீன்னு சொல்லான்னு இருந்தேன். ஆனால் என்னோட இதில் தானே பிறந்த சின்ன பையனாடே, நான் தான் உன்னை உருவாக்குறதே, நீ என்னவே அழிக்க பார்க்குறியா அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்கே ஒரு பக்கம் கேவலமாக தான் பேசுவோம். ஏன்னா எஸ்எஸ்கேவை பற்றி நல்லாவே தெரியும், ஏன்னா அவ்வளோ பெரிய கேடு கெட்டவன் அவன் ஒரு பக்கம். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த எஸ்எஸ்கேவோட அட்டூழியத்தெல்லாம் ஒழிக்கணும், இதுக்கெல்லாம் என்னடா முடிவு, என்ன பண்ணாதான் இதெல்லாம் ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல கனவு பல இதோட போயின்னு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி தாங்க இருக்கு. என்னடா வழி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இல்லைங்க. நம்ம இலக்கியம் எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக எஸ்எஸ்கே போனதும் போயிட்டு ரேவதி அம்மா பிடிச்சிடுறாங்க. என்னம்மா இது, என்கிட்ட இந்த உண்மையை நீங்கள் சொல்லவே இல்லை, எப்படிம்மா சொல்கிறது, இப்போ நீ தெரிஞ்சுக்கணும்ல, இந்த கேடு கெட்டவன் தான் என்ன கருப்பழிச்சு ஏமாத்திட்டான், இந்த மாதிரி தான் கௌதமோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனை எப்படி நான் தைரியமாக வெளியே சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கேடு கெட்டவனை வெளியே சொன்னேன், அது யாருக்கு அசிங்கம், நம்ம கௌதமுக்கு தான் அசிங்கம், அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இவ்வளோ கஷ்டத்தையும் உங்களுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுன்னு இருந்துக்கினே இது ரொம்பவே கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே அந்த பக்கம் இருந்துன்னு நம்ம கௌதம் பார்த்துனே இருக்காரு. ஐயோ நம்ம அம்மா இவங்க தான் நம்ம அப்பா இவனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனே இருந்துடுறாரு. கௌதம்க்கு அப்படியே கண்ணு கலங்குது, ஒரு பக்கம் தலையெல்லாம் சுற்று, எஸ்எஸ்கே தான் தான் அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பகீர்னு நெஞ்ச பிடிச்சின்னு ஓரமாக உட்காந்துடுறாரு. உடனே நம்ம இலக்கியா திடீர்னு கூட்டம் தர்றான்னு போய் பார்த்தா நம்ம கௌதம் ஐயோ கௌதமை பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு ஒரு பக்கம் ஓடுறாங்க. இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுட்டுமான ஒரு பக்கம் பக்கு திக்குன்னு போகிறாங்க. ரேவதியும் கூட போகிறாங்க. இந்த விஷயத்துக்கு உடனே ஜானகிக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. ஜானகி வராங்க, பைரவி வராங்க, அப்படியே சும்மா ஒரு பட்டையே கிளம்பி வருது. அஞ்சலியும் வரான். அஞ்சலி எதுக்காக வரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் அவன் செத்தானா இருக்கானா உயிரோட, செத்துட்டா பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே நம்மளை தொல்லை பண்ண மாட்டான், ஆனால் உயிரோடு இருந்தால் பிரச்சனை பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்துக்கலாம். இந்த மாதிரி கேடு கேட்டால் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்ல பண்ணுங்க. எதில் எடுத்துன்னு அடிக்கலாம் சொல்லுங்கள், எதில் அடித்தாலும் தீராதுங்க. அந்த அளவுக்கு வெறி அவங்க மேலே ஆத்திரம் அதிகமாக தான் ஆகும். சரி இப்படி ஒரு பக்கம் போயினே இருக்குது. இந்த பிரச்சனைக்கு நடுவில் என்னென்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. சமாதானம் போவாங்களா இல்லை கௌதம் ஒரேடியாக இவங்களை வெறுத்து ஒதுக்கிட்டு வரான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.